எனவே இனி அடுத்த கட்டமாக இருக்க போகக்கூடிய அரசியல் நிகழ்வு என்னவென்றால், எப்பொழுது சி. ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று சொல்லி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் அமரப்போகின்றார் என்பதுதான் தமிழக அரசியல் களத்தில் அடுத்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. விஜயோடு சேர்த்த அமைச்சர்களாக யாரெல்லாம் பொறுப்பேற்க போகின்றார்கள் என்பதும் ஒரு முக்கியமான பேசுபொருளாகி இருக்கின்றது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கின்றோம் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அது ஏற்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றபடி 2 கம்யூனிஸ்டுகளும் நிபந்தனையற்ற ஆதரவு, அதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் நிபந்தனையற்ற ஆதரவை தந்திருக்கின்றார்கள். நிபந்தனையற்ற ஆதரவு என்றால், ஆட்சியிலே எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்க மாட்டோம், அமைச்சர் பொறுப்பு வழங்க வேண்டும் என்று கேட்க மாட்டோம், அது மட்டுமல்லாமல் இந்த துறைகளில் எல்லாம் எங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை போன்ற எந்த விதமான கோரிக்கையை முன்வைக்க மாட்டோம், அமைச்சரவையிலே இடம்பெற மாட்டோம், அதை வலியுறுத்த மாட்டோம், வற்புறுத்த மாட்டோம் என்று சொல்லுவதுதான் வெளியில் இருந்து ஆதரிப்பது, நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொல்லுவது. எனவே அமைச்சரவையிடம் கூட வேண்டாம், உங்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம், நிலையான அரசு அமைவதற்காக அந்த ஆதரவை நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொல்லிதான் இப்பொழுது இந்த கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக 120 உறுப்பினர்களுடைய ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருக்கின்றது. 118 போதுமானது என்றாலும் கூட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினரும் கூட தங்களுடைய ஆதரவை தற்போது வழங்கிவிட்டார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.